உங்களை அடிமை எடப்பாடி பழனிசாமின்னு தான் சொல்லணும். ஏன்னா மோடி வந்து உங்களை வச்சுக்கிட்டே மேடையில் என்ன சொல்கிறாரு, கூட்டணி சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் அமையும்ன்றாரு. கூட்டணி ஆயாச்சுன்ட்டு அவர் பேசும்போது உங்களை நாங்கள் மேடையில் பார்க்கத்தான் செய்கிறோம், ஊடகங்களில் பார்க்கும்போது மூஞ்சி அப்படியே குன்னுது, மூஞ்சிலாம் சுருங்குது. ஆனால் ஏற்று பேச முடியல. மோடி பேசி முடிச்சுட்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டே ஹேன்னு கை கொடுக்குறிய. ஏன்னா வழி இல்லை. உங்களை வெளியே போனால் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே தெரியும். தூக்கி உங்களை உள்ளே வச்சுருவாங்க. மிரட்டி ஒடுக்கிதான் உங்களை கூட்டணி வச்சுருக்காங்க. அதை கூட நீங்கள் அதிமுக நீங்கள் பேசுகிறீங்க பத்திரிகையாளர்கிட்ட, அதிமுக தான் அவன் ஆட்சி அமைக்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்ட்டு. உங்களுக்கும் தெரியும் என்றைக்கு மோடியோட கூட்டணி வச்சோமோ நம்ம தோப்போம்ன்றது தெரியும். இருந்தாலும் அந்த மேடையில் நீ பேசும்போது உங்களை வச்சுக்கிட்டு பேசுகிறாருல்ல, நீங்கள் அன்றைக்கி அங்கே நீ என்ன சொல்லணும்? டபக்கடை எந்திரிச்சு போய் என்ன சொல்லணும்? என்னங்க நான் சொன்னேன், என்னங்க பேசுனீங்க, மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? இல்லை நீ பேசும்போது நீங்கள் சொல்கிறீங்கள, திருப்பி அவர் பேசும்போது உங்களை மதிக்கிறாரா அவர்? நீ என்னென்ன பேசிட்டு போ. எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்றது கூட அவர் வாயிலிருந்து வருதா? அவங்க நோக்கம் என்ன? அதிமுக கட்சியை அழிக்கணும், உங்களை அழிக்கணும். நீங்கள் அழிகிறது நாங்கள் வருத்தம் படுறோம். எதிர்கட்சியாக இருந்தால் கூட வலுவாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் சங்கி கூட்டங்களோட போனவொன்னு தான் எங்களுக்கு இன்னுமே அதிமுகன்றது முழு சங்கியாக மாறிடுச்சு, பாரதிய ஜனதாவோட சேர்ந்து. அப்படின்றதுனால எங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் அனைத்து கட்சிகளையும் ஒற்றை கருத்துள்ள கட்சிகளெல்லாம் இணைச்சி கூட்டணி அமைச்சு 234 தொகுதியிலையும் வெல்லணும், உங்களை கட்டுத்தொகை இலக்க வைக்கணும் தான் எங்களோட நோக்கம். அதை விட்டுவிட்டு நீங்கள் மோடியை எடுத்து பேச முடியாமல் இங்கே வந்துக்கிட்டு நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு தமிழக மக்களே நீங்கள் சொல்கிறது எதையும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் பார்க்க